நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம், இல்லை போராட்டத்தின் மத்தியில் இருக்கலாம். டேனியல் பாருங்களேன், சிங்கக்கெபியில் போடப்படுகிற சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசத்தில் இருக்கிறபடியால் அவரிடத்துல ஒரு சேதம் காணப்படவில்லை. இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க? முடக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி எழுமணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. யார் பைபிளில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எலியா இல்லை? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 14வது வசனத்தில் வெகு பக்தி வைராக்கியம். கர்த்தருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல தான் நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டணும். பாகால் எலியாவை துரத்துறாங்க, ஆனால் அந்த இடத்துல எலியா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பா விட்டு கொடுக்கக்கூடாது. ஏசப்பா நேசிக்கிறேன் அப்படி இல்லை, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற எவனை சந்ததியை கர்த்தர் இந்த நாளில் தேடுகிறாங்க. எந்த செக்டாரில் இருந்தாலும் கர்த்தருக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் பாராட்டணும்.